ஹாய் எவ்ரி ஒன், நான் ரிச்சர்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீங் ரிச் சேனல். ஸோ பிட்காயின் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸா ஒரு டவுன்ஃபால்லே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன மெயினான காரணம்ன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 20% வந்து அதோட பீக்ல இருந்து இப்போ டவுன் ஆயிருக்கு. ஸோ பிட்காயின் வந்து இந்த இடிஎஃப் வந்து லிஸ்ட் ஆனா வேற லெவல்ல போகும். அப்புறம் இந்த பிட்காயின் ஹாவிங் நடக்குது. இந்த ஹாவிங் நடந்தா பிட்காயின்லாம் கன்ஃபார்மா $1,00,000 மேல போகும். ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. அந்த ஸ்பெகுலேஷன்ஸுக்கு ஏத்த மாதிரியே பிட்காயினும் வந்து ரைஸ் ஆச்சு. பட் அது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி $1,00,000 டச் பண்ணல. ஒரு $70,000 மேல போயிட்டு திருப்பி இப்போ வந்து ஒரு $57,000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிட்காயின் வந்து ஏன் இப்போ வந்து டவுன்ஃபால்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட் காக்ஸ் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு டெக்கேட் முன்னாடி அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து இப்போ ரெக்கவர் பண்ண பிட்காயின்ஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட்ல வந்து இவங்க செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செல் பண்ணி இதோட யூசர்ஸுக்குலாம் வந்து காம்பன்சேட் பண்ண போறாங்கன்ற இந்த ஃபியர் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிட்காயின்ஸ் வந்து அவங்க அப்போ அந்த டைம்ல வந்து ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ ஹேக்கர்ஸ் எவ்வளவு ஹேக் பண்ணாங்க அண்ட் இப்போ இவங்க அதுல இருந்து எவ்வளவு வந்து திரும்பி ரெக்கவர் பண்ணாங்க, இப்போ எவ்வளவு மார்க்கெட்ல வந்து திரும்பி வரப்போகுது அப்படின்றதும் தெரியல. அண்ட் இது மார்க்கெட்ல வந்து அவங்க அதிகமா வித்தாங்கன்னா டிமாண்ட் வந்து கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா ஓவர் ஆஃப் காயின்ஸ், அதாவது எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து சர்ப்ளஸா கிடைக்கும் போது அதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகும். ஸோ பிட்காயின் வந்து மெயினா அதோட டிமாண்ட் அதிகமா இருக்கும் போது தான் பிட்காயின் வந்து ஒரு சர்ஜ் வந்து நல்லாவே இருக்கும். மார்க்கெட்ல நிறைய பிட்காயின்ஸ் புழங்கும் போது அதோட காயினோட வேல்யூ வந்து கண்டிப்பா டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். இது மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்டா இந்த இடிஎஃப்லலாம் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறது கிடையாது. அதாவது இந்த கிரிப்டோ இடிஎஃப்ல வந்து பெருசான அளவுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வரல. இது வந்து கண்டிப்பா ஒரு பேட் நியூஸ் தான் நம்ம மாரி கிரிப்டோ எந்தூசியாசிஸ்ட்க்கு. ஏன்னா இந்த கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அதோட ஈகோசிஸ்டம் வந்து அதிகமாக தான் இந்த கிரிப்டோக்கான வேல்யூ வந்து ஏறும். பட் இப்போ இந்த இடிஎஃப் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்பட்டது. பட் ஆனா இப்போ வந்து அந்த இடிஎஃப் இன்வெஸ்டர்ஸே வந்து பெருசா வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றாங்கன்னா, அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, ஒரு ப்ராப்பரான ஃபியூச்சர் எக்கனாமிக் பாலிசி இது எப்படி இருக்க போது? இந்த பிட்காயின வந்து எங்க பிளேஸ் பண்ண போறாங்க? யுஎஸ் எலக்ஷன்ஸ் வேற இப்ப வரப்போது. ஸோ யுஎஸ் எலக்ஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன முடிவு? பிட்காயினுக்கு ஃபேவரா இருக்குமா? இல்ல ஆப்போசிட்டா இருக்குமா? இந்த மாதிரியான நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடிஎஃப் இன்வெஸ்டர்ஸ் இப்போ பிட்காயின்ல வந்து பெருசான அளவுல வந்து உள்ள இறங்கல. அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ஜெர்மனி கவர்ன்மெண்ட் வந்து இந்த இல்லீகல் திங்ஸ்க்காக யூஸ் பண்ண பிட்காயின்ஸ் எல்லாம் நெறைய சீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாம் திரும்பி இவங்க மார்க்கெட்ல வந்து செல் பண்றாங்க. ஸோ இது செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இதோட சப்ளை வந்து அதிகமாயிடும். பிட்காயினோட சப்ளை வந்து அதிகமா இருக்கும்போது மார்க்கெட்ல அதோட வேல்யூவும் கண்டிப்பா கம்மியாகும். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இப்போ பிட்காயின் வந்து டிப் ஆகுறதுக்கு. அண்ட் பிட்காயின் வந்து அதோட 52,000 இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்கு சப்போர்ட் லெவல். இப்போ ஒரு 57,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 55 வந்தது, இப்போ 52 நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இருக்கு. கண்டிப்பா நம்ம இந்த டைம் வந்து ரொம்ப குரூஷியலான டைம் தான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பிட்காயின் இதுக்கு மேல டம்ப் ஆகுமா? இல்ல திரும்பி வந்து ரைஸ் ஆகுமான்ட்டு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.